எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சப்பாத்தி வச்சு ஏதாவது சைட் டிஷ் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றது உண்டு. பட் இன்றைக்கி சப்பாத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அருமையான ஈவினிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி நூடுல்ஸ். இது ஒரு ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்கு கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நீங்கள் இப்போவே ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி செஞ்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, முதல் நாள் செய்த சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. சப்பாத்தியை ஒரு சிசர்ஸால் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு க்ளீனான சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியை பாதியாக கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கத்தியில் கட் பண்ணுறதை விட இப்படி கத்திரிக்கோலால் கட் பண்ணுறது தான் சரியாக வரும். பேன் சூடாயிடுச்சு. நீல வாக்கில் நறுக்கின ஒரு வெங்காயம், நறுக்கின 4 பல்லு பூண்டு, பொடுசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, நீல வாக்கில் நறுக்கின பாதி பச்சை குடமிளகாய், நீல வாக்கில் நறுக்கின 1/2 கப்பு முட்டைகோசு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் துருவின கேரட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், தேவையான உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க மஷ்ரூம், எக் ஸ்கிராம்பிள், பேபி கார்ன், சிக்கன்னு உங்களுக்கு பிடிச்ச வேரியேஷன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நறுக்கின கொத்தமல்லி தூவி அலங்கரிச்சு சூட பரிமாறுங்க. ஸோ சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ், ரொம்ப ஈஸி கூட. ஸோ பசங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.